சட்டத்துக்கு புறம்பாக இவங்க இது மாதிரி டேஷ் சாராயம் மெத்தனால் விற்கிறாங்க அப்படின்னா அப்போ மக்களுடைய பொறுப்பு என்ன? இது போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லணுமா வேணாமா? இப்போ ஸ்டேஷனில் யாருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க கால் பண்ணி விற்கிறவனுக்கே பேசியிருக்காங்க. மேலே இன்னொரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் தாலுகா தானே நடந்தது. அது ஃபேக் ஆடியோ. ஏன் பிரதமர் வரவில்லை நான் கேட்குறேன். இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்கள். இல்லை, ஒரு முதல்வருடைய கட்டுப்பாட்டில் தானே சார் தமிழகம் மாநிலம் இருக்கிறது. மாநிலத்தினுடைய முதல்வர் அவர் தான். அவர் தானே வந்து பார்க்கணும். மணிப்பூர்லேயும் மாநிலத்தில் கட்டுப்பாடு தானே இருந்தது. அப்போ அங்கே ஏன் பிரதமர் போலன்னு கேட்டாங்கல்ல. 40க்கு 40 கிடைத்ததுக்கு முதலமைச்சரின் திட்டங்கள் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே 40க்கு மேலே நடந்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? மக்களுக்காக தானே மாநில அரசு, நிறுவனங்களுக்காக மாநில அரசு இருக்கணும். நீங்கள் இந்த மாதிரினா குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. என்ன சார், நீங்கள் கமலாலயம் பக்கம் போயிட்டு வந்தீங்களா இல்லை மாறி அறிவாலயம் பக்கம் வண்டியில் வந்தீங்களான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு உங்கள் பேச்சு வந்து அதாவதுங்க 10 லட்ச ரூபா இல்லை 20 லட்ச ரூபா கூட கொடுங்க. ஆனால் அதுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வாங்க. என்னன்னா எந்தெந்த பகுதிகளில் ஏதோ ஒன்று டேஷ் சரக்கு குடித்து மரணம் அடைகிறார்கள் இல்லையா, அந்த பகுதியில் இருக்க காவல் நிலையம், அதுக்கப்புறம் அந்த மாவட்ட எஸ்பி கலெக்டர் இவங்களுடைய சம்பளம் அந்த பணிக்குடை அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதுலேருந்து பிடிச்சி இந்த நிவாரண நிதியை கொடுப்போம்னு ஒரு சட்டம் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குதா பார்க்கலாமா? மதுவிலக்கு அப்படின்னு சொன்னால் உடனே ரெவென்யூ லாஸ்ன்னு சொல்றாங்க எல்லா கவர்மெண்ட்லையும். அதனால அடுத்த ஃபினான்ஸ் கமிஷனோட இதில் நீங்க என்ன பண்ணணும், மதுவிலக்கு அமல்படுத்துகிற மாநிலங்களுக்கு அந்த இழப்பீடை சமன் செய்வது போல மத்திய அரசு கூடுதல் நிதி வழங்க பரிசீலிக்க வேண்டும். அப்படி பண்ணீங்கன்னா மதுவிலக்கு கொண்டு வருவாங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் நம்முடைய ஜாம்பவான் அருண் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரபாகர் சார். தமிழகம் முழுவதும் ஒரு வருத்தமான செய்தி தான் கடந்த வாரம் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாமே ஊடகங்களில் எங்கே திறந்தாலும் இந்த மரண ஓலங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் செய்தி இருக்குது சார். வருந்தப்படக்கூடிய ஒரு விஷயம்தான். ஒரு பேரிடர் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இவ்வளவு பிணங்கள், தெரு தெருவா பிணங்கள் தான் இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில் இது தடுக்கப்பட்டிருக்க வேண்டிய ஒன்று. யார் சார் காரணம் இந்த மரணங்களுக்கெல்லாம்? மக்கள் தான் காரணம். நான் சொல்லலைங்க. அதாவது அண்ணன் அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள், அவருடைய வீடியோ ஒன்று பார்த்தேங்க. அதில் என்ன சொல்றாரு, சாவு வீட்டுக்கு வந்திருக்கவன் சொல்றாரு. இதில் வேடிக்கை என்னன்னா, சாவு வீட்டுக்கு வந்திருக்கவன் அவன் வேற இதை குடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அவர்கள், அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி ஏதோ குடிச்சாராம், அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு, ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரியாயிடுச்சுன்னு திரும்பி வந்திருக்காங்க. திரும்பி வந்தவர் என்ன பண்ணிக்கிறாரு, அதை பாதி மிச்சம் வச்சிருக்காரு போல இருக்கு. அதை குடிச்சிட்டு மறுபடியும் உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. இந்த மாதிரி தவறான பழக்கங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ சொல்லுங்க, இது யார் பொறுப்பு? மக்கள் தானே பொறுப்பு. ஏங்க, அதை குடிச்சிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வைத்தியம் பார்த்துட்டு மறுபடியும் வந்த பிறகும் வந்து நீங்க மறுபடியும் அதை குடிக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் ஆகக்கூடாது. பாருங்க, சாராய கடை எதுக்கு திறந்தாங்க? முதல்ல சாராயத்தை தடை செஞ்சா கள்ளச்சாராயம் அப்படியே ஓடும். இதுக்காகத்தானே வந்து சாராயம் கடை திறந்தாங்க. அப்போ நீங்க கள்ளச்சாராயத்தை குடிக்கிறீங்களே, அரசாங்கமே நல்ல சாராயம் விற்குது. சாராயம் நல்லதாலாம் என்ன கேட்காதீங்க, அது கள்ளச்சாராயம், அது விஷச்சாராயம் அப்படின்னு அதை சொன்னீங்கன்னா அப்போ இதை வந்து நல்ல சாராயம் அப்படின்னு தான். என்ன சார் டேர்ம் அது டிஃப்ரெண்ட் கள்ளச்சாராயத்துக்கும் விஷச்சாராயம்? இல்லை, முதல்ல அதை கள்ளச்சாராயம்னு சொல்லலாமே தெரியல. ஏன்னா இப்போ விஷச்சாராயம்னு சொல்றாங்க, அப்புறம் மெத்தனால்னு சொல்றாங்க, அது சம்பவம் விவகாரம் இப்படிலாம் வேற சொல்லிட்டு இருக்காங்க. அதனால நம்ம அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. எதையோ குடிச்சு ஏதோ ஆயிப்போச்சு அப்படிதான் சொல்லணும். அதுதான் வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் எதுக்கு அரசாங்கம் வந்து இவ்வளோ கடைகளை திறந்து அதில் எத்தனை பேருக்கு வேலை ஒத்துக்கிறாங்க? அரசாங்கம் தானே சம்பளம் கொடுக்குது. எதுக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க? ஒரு தடவை அமைச்சர் சொன்னார்னு நினைக்கிறேன். அதாவது இதனால் லாபத்துக்காகவா இந்த மாதிரிலாம் நடத்திட்டு இருக்கோம், மக்களுக்கு நல்ல விஷய சரக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். ஏன்னா இவங்க இந்த மாதிரி இதை குடிச்சு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகத்தானே வந்து கவர்மெண்ட் திறந்து வச்சுக்கிறாங்க கடையை. அப்படி இருக்குச்சு, நீங்கள் அதை விட்டு அங்கே போனீங்கன்னா அப்புறம் என்னங்க சொல்றது? அதாவது அவஸ்தைப்பட்டும் திருந்தலைன்னா அப்புறம் யார் என்ன சொல்ல முடியும்? அப்போ இது மக்கள் தான் பொறுப்பு, வேற யாரை நீங்கள் பொறுப்புன்னு சொல்லுவீங்க? மக்கள் திருந்த வேண்டும். இல்லை சார், எப்படி சார் ஏற்றுக்க முடியும்? இது அரசு தானே தடுக்கணும். அது விற்பனை இப்போ ஒரு சாதாரண பொருளாக இருந்தால் பரவாயில்ல,
தடை செய்யப்பட்ட ஒரு பொருள் சட்டத்திற்கு புறம்பானது, அதை மீறி மக்கள் கைக்கு கிடைக்குது, விற்பனை ஆகுது அப்படின்னு சொன்னா அரசு தானே சார் அந்த பொறுப்பு இருக்கு. ஏங்க சட்டத்துக்கு புறம்பாக இவங்க இது மாதிரி டேஷ் சாராயம் மெத்தனால் விற்கிறாங்க அப்படின்னா அப்போ மக்களுடைய பொறுப்பு என்ன? இதை போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லணுமா வேணாமா? அரசாங்கத்துக்கு போய் சொல்லணுமா வேணாமா? அப்புறம் அவங்க பொறுப்பு அவங்க செய்யலைன்னா நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு மேலே பொறுப்பு தூக்கி போடுறீங்க, பழியை தூக்கி போடுறீங்க. இதெல்லாம் சரியே கிடையாது. இல்லை சார், கம்ப்ளைண்ட் பண்ண ஒருவேளை போய் அப்படி மீறி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணால், இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். கடந்த வாரம் நான் உங்ககிட்ட இடையூறுக்கு மன்னிக்கணும் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஒரு ஊரில் ஒருத்தர் 100க்கு ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. போலீஸருடைய அந்த நம்பருக்கு வந்து 100க்கு கால் பண்ணி சொல்கிறாரு. கம்ப்ளைண்ட் பண்ணவருக்கு திருப்பி யார் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாரோ அவர்கிட்ட இருந்தே கால் வருது. அதாவது 100லேருந்து ஃபோன் பண்ணி ஸ்டேஷனுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து இந்த நபர் வந்து இங்கே விற்கிறாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஸ்டேஷனில் யாருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க கால் பண்ணி விற்கிறவனுக்கே பேசியிருக்காங்க. மேல இன்னொரு ஆள் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் தாலுகா இதானே நடந்தது. அது ஃபேக் ஆடியோ தம்பி, அது அத்தன்டிக்னு நீங்க எப்படி சொல்றீங்க? அதனுடைய உண்மைத்தன்மை யாராவது வெரிஃபை பண்ணாங்களா? அது வரைக்கும் நீங்க யாரும் பேசக்கூடாது. இந்த மாதிரிலாம் அவதூறு பேசினீங்கன்னா அப்புறம் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடும் சார். இன்னைக்கு வழக்கமா நான் அருண் சார் பேசுற மாதிரி எனக்கு தெரியல சார். வேற எப்படி பேச சொல்றீங்க நீங்க? இதான உண்மை, மக்களுக்கு தெரிய வேணாமா? இப்போ 2001 பண்ருட்டியில 52 பேரோ 53 பேரோ மரணம் அடைந்தார்கள், அதை பத்தி பேச போறாங்களோன்னு நினைச்சேன் அப்படின்ட்டு நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு. ஏன் 2001க்கு போனோம்? 2023 என்ன நடந்தது அது தெரியலையா? ஒருவேளை 2001 நடந்ததை பத்தி இப்ப பேசணும்னா அப்ப 2023 நடந்ததை பத்தி 2044 தான் பேசுவாங்களோ? கோர்ட்ல கேட்டிருக்காங்க. 2023 மரக்காணம் நடந்ததுல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க, என்ன பாடம் படித்தீர்கள்னு கேட்டிருக்காங்க. இப்போ கோர்ட்டில் போய் சொல்ல முடியுமா 2001 இவங்க கற்றுக்கல? இது போய் பதில் சொல்ல முடியுமா? அப்புறம் வேற என்ன பேச சொல்றீங்க நீங்க? இதுல மணிப்பூருக்கு பிரதமர் போலையே அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் கேட்குறேன், இந்த கள்ளக்குறிச்சிக்கு ஏன் பிரதமர் வரவில்லை? முதல்வர் தானே சார் வரணும். அதெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது. ஏன் பிரதமர் வரல நான் கேட்குறேன். இப்போ கள்ளக்குறிச்சியில இப்போ என்ன 30 40 அதையும் தாண்டி போயிடுச்சா எண்ணிக்கை? ஏன் பிரதமர் வரவில்லை நான் கேட்குறேன். இதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க. இல்ல, ஒரு முதல்வருடைய கட்டுப்பாட்டில் தானே சார் தமிழகம் மாநிலம் இருக்கிறது. மாநிலத்தினுடைய முதல்வர் அவர் தான், அவர் தானே வந்து பார்க்கணும். மணிப்பூர்லயும் மாநிலத்துல கட்டுப்பாடு தானே இருந்தது. அப்ப அங்க ஏன் பிரதமர் போலன்னு கேட்டாங்கல்ல, அதே மாதிரி நான் கேட்கிறேன், கள்ளக்குறிச்சிக்கு ஏன் பிரதமர் வரவில்லை? என்ன கேட்டா வரலாம், வந்து பார்த்துட்டு சிபிஐ விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்ல பர்மிஷன் கொடுக்கலன்னா அவங்க தள்ள பழிய போட்டலாம். பார்த்தீங்களா, நாங்க விசாரணை நடத்துறோம்னு நினைச்சோம், ஆனா மாநில அரசாங்கம் அனுமதி கொடுக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோர்ட்ல போட்டு போயினே இருக்கலாம். இதுதான் அரசியல். எனக்கு அவியல் பண்ண தெரியாது, அரசியல் பண்றதுக்கு தான் தெரியும். இன்னைக்கு உங்க ஸ்டாண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா தான் சார் இருக்கு. ஏன்னா எல்லாரும் மாநில அரசை வந்து குற்றம் சொல்றாங்க, இந்த ஆட்சியை கலைக்கணும், முதல்வர் வந்து பதவி விலகணும், அப்படி இல்லைன்னா அதற்கான அமைச்சர் பதவி விலகணும் அப்படின்லாம் குரல் எழும்புகிறது. ஆனால் நீங்கள் இன்னைக்கு வேற ஒரு அருண் சார மாதிரி என்கிட்ட பேசியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சார். அதாவதுங்க, எல்லாவற்றுக்கும் மக்கள் தான் பொறுப்பு. 40க்கு 40 நேற்றுக்கு பேசியிருக்காங்க. 40க்கு 40 கிடைத்ததுக்கு முதலமைச்சரின் திட்டங்கள் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இங்க 40க்கு மேல நடந்ததுக்கு யார் காரணம் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? 2023 மரக்காணத்தில் நடந்ததுன்னு தெரியும். அந்த பகுதிகளிலையும் திமுக தான் வந்து முன்னிலை வைத்திருக்கின்றது. அப்புறம் இப்போ இறந்து போன பகுதிகளிலையும் திமுகவுக்கு தான் வாக்குகள். அப்புறம் மக்கள் ஆதரவு அவங்களுக்கு இருக்கின்றது. அப்புறம் நம்ம மக்களை பத்தி, மக்களோட குரலா தானே நாம ஒலிக்க வேண்டும், எதிர்குரலா ஒலிக்க முடியுமா? நீங்க சொல்லுங்க பிரபாகர். இல்லை சார், தவறு ஏதோ அந்த பக்கம் தான் நிற்கும், அதுதான் ஊடக தர்மம். என்ன பண்றது, மக்கள் அது தெரியணும்ல. என்னங்க நீங்க கேள்வி கேட்குறீங்க? மக்களுக்கு தெரியாதா எது நல்லது எது கெட்டது அப்படின்னு? அப்புறம் அமைச்சரே வருத்தப்படுகின்றார் பாருங்க, ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் வந்து மீதி இருக்கிறத குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? கையை பிடிச்சி நிறுத்தவா முடியும்? ஆனால் சின்ன குழந்தைங்களா, ஐயோ அதெல்லாம் வந்து மருந்துப்பா, அதை இது பண்ணா இதுவாயிடும் அப்படின்னு குடிச்சு சின்ன குழந்தைங்க குடிச்சு நிறுத்துவோம் பாருங்க. அந்த மாதிரியா பண்ண முடியும்? ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வந்து இது மாதிரி குடிச்சிக்கிறாரு, அமைச்சரே சொல்றாரு. இதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்க? விற்கிறத நிறுத்திட்டா யாரும் போய் வாங்க போறது இல்லை சார். அந்த பொருள் கிடைக்கிறது சார் சுலபமா இருக்கு. வாங்குறவங்க இல்லை அப்படின்னு சொன்னா விற்கிறவங்களும் இருக்க மாட்டாங்க பிரபாகர். இப்படி யோசிச்சு பாருங்களேன். நானே வந்து ஒரு சரக்கு, ஐயோ சரக்குன்னா வேற அர்த்தம் வருதா, சரிங்க ஏதோ ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி நான் விற்கிறேங்க, யாருமே வாங்கல, மார்க்கெட்ல டிமாண்ட் இல்லைன்னு சொன்னா கடையை இழுத்து மூடிட்டு போனோம், அவ்வளவுதானே. அப்ப இதுக்கு ஒரே வழி அதுதான், ஜனங்களா வந்து நாங்க வாங்க மாட்டோம், பக்கத்துலயே நல்ல சரக்கு இருக்கு அதை போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன்.
ஏன்னா சரக்குல என்ன நல்ல சரக்கு கெட்ட சரக்கு, சரக்குன்னா நான் சாராயன்ற அர்த்தத்தில் சொல்றேன். ஏன்னா சாராயம் வந்து நல்லதுன்னா யாரும் சொல்லாதீங்க. அப்படி சாராயம் நல்லது அப்படின்னா குடியை கெடுக்கும், குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்னு யாரும் டாஸ்மாக் வாசல்ல எழுதி போடக்கூடாது. இந்த சரக்கு அடிக்கிற சீன் வரும்போது குடிப்பழக்கம் மது பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் அப்படின்லாம் சினிமாவில் யாரும் வந்து கார்டு போடக்கூடாது. போடுறீங்கல்ல, அப்போ அது கெட்டதுன்னு தெரியுது இல்லை, அப்புறம் ஏன் அதை விற்கணும்? விற்கிறாங்க அப்படின்னும் போது வாங்கத்தான் செய்வாங்க. இதில் வேற இன்னைக்கு சில பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு பேட்டி கூட பார்த்தாங்க, அங்கே 140 ரூபாங்க, இங்கே 60 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, அதனால போனோம், ஆனால் இனிமே நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு மதுப்பிரியர்கள் திருந்தி விட்டார். அது கூட பாருங்க, மதுப்பிரியர்கள் என்னது திருமணம் தாண்டிய உறவு அப்படின்னு ஒன்று. என்ன கேட்டால் இந்த பிக் பாக்கெட் அடிக்கிறாங்கல்ல, அது கூட ஏதாவது ஒரு பேர் வைக்கலாம், பிறன் பொருள் எடுப்பவர்கள் அப்படி சொல்லிட்டு போங்களேன். ஏன் பிக் பாக்கெட்டு முளை மாதிரி முடிச்ச வைக்கின்னு சொல்றீங்க நீங்க? இதில் பார்த்தீங்கன்னா அமைச்சர் முத்துசாமி அவர் என்ன சொன்னார்? காலையில குடிக்கிறவன குடிக்காரன்னு சொன்னா நான் ஏத்துக்க மாட்டேன் சொன்னாரா இல்லையா? உடல் உழைப்பு உழைச்சிட்டு வராங்க உழைப்பாளிங்க. பிரபாகர், சவுதி அரேபியா இங்கெல்லாம் வந்து எத்தனை லட்சக்கணக்கான பேர் போய் வேலை செய்யறாங்க, எவ்வளவு கடினமான உடல் உழைப்பு. அவங்கெல்லாம் என்ன பண்றாங்க? அந்த உடம்பு வலிக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவங்கெல்லாம் வேலை செய்யல. அதுவும் அங்க எவ்வளவு வெயில் உச்சம், நம்ம ஊர் மாதிரியா? அப்புறம் இங்க மட்டும் ஏன் அதுக்கு வந்து முட்டு கொடுக்குறீங்கன்னு எனக்கு புரியல. குடிகாரர்கள்னு சொல்லக்கூடாது, அப்ப வேற என்ன சொல்றது அவங்கள? சரி, நான் கேட்குறேன், ஒரு கொளுத்து வேலை செய்கிறாருங்க, தலையில் சும்மாடு பாண்டு தூக்கின்னு வெயிட்டு தூக்கிட்டு போறாரு, சரக்கடிச்சிட்டு போனாருன்னா வேலை செய்ய முடியுமா? கீழே வந்து செத்தாருன்னா இல்லை அடிபட்டு கை கால் போச்சுன்னா யார் பொறுப்பு? அவங்கள குடிகாரர்கள்னு சொல்லாதேன்னு ஒரு மந்திரியே சொல்றாரு. அப்புறம் வேற என்ன சொல்றீங்க? என்ன நீங்க என்ன மாறிட்டார் அப்படின்னீங்க? நான் ஒன்றும் சரக்கு போட்டு வந்தெல்லாம் பேசலை, நான் நிதானமாக தான் பேசுறேன். இவ்வளவு தூரம் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கும்போது அப்ப என்னை எப்படி பேச சொல்றீங்க பிரபாகர்? ஊருடன் ஒத்து வாழ், அவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும்? இல்ல நம்ம அப்படி போயிட முடியுமா சார்? நமக்கு இந்த சமூகத்துல நமக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குல்ல, மத்தவங்க அப்படி இருப்பாங்க. அப்ப நான் ஒருத்த மட்டும் குடிக்காத அப்படின்னு சொல்லியிருந்தா, குடிகாரனை பாரு. நான்லாம் சின்ன பையலா இருக்கும்போது யாராவது வந்து சரக்கு வச்சுவாங்க, அப்பெல்லாம் அந்த கடா மார்க் சரக்குன்னு பாட்டில் விற்பாங்க. இந்த மாதிரிலாம் இவ்வளோ விதவிதமான சரக்குகள்லாம் யாரும் கேள்விப்பட்டதே கிடையாது. வெறும் அந்த கடா மார்க்கு தான் அங்கே வச்சுக்கோங்களேன். ஐயா குடியார பையன் வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு கூட பயமா இருக்குது. யாரை பார்த்து குடிகாரன்னு சொல்ற? மது பிரியர்கள் நாங்க அப்படின்னு சண்டைக்கு வருவாங்களோன்னு பயமா இருக்குது. சொசைட்டியே மாறி போயிடுச்சு. ஊடகங்கள்லாம் பாருங்க, குடிகாரர்னு எந்த ஊடகத்திலேயாவது போடுறாங்களா பாருங்க. மது பிரியர் தகராறு செய்தார், மது பிரியர்கள் மனம் மாறினார்கள். ஏங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாமே இப்படி மாறிட்டு போது நாமெல்லாம் சோட்டா, நாம மட்டும் மாற மாட்டேன் அப்படின்னு குறுக்கு சால் ஓட்டினே இருந்தா என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க? அதுக்கு தான் சொன்னேன் ஊருடன் ஒத்து வாழ் அப்படின்னு. வேற என்ன பண்ண சொல்றீங்க? நான் ஒத்த மட்டும் குடிக்காதேன்னு சொல்லியிருந்தா எல்லாரும் குடிக்காம வந்துட போறாங்களா சார்? அதே மாதிரி 10 லட்சம் ரூபாய் நிவாரணம்னு சொல்றதா, ஊக்கத்தொகைன்னு சொல்றதா, உதவி தொகைன்னு சொல்றதா, என்ன சொல்றதுன்றதே ஒரு குழப்பமாக இருக்கிறது. 10 லட்சம் ரூபாய் மரணித்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் தந்திருக்காங்க. இது விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. சிலர் வந்து அந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலை காரணமாக தரணும் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் வந்து எதுக்கு குடிச்சிட்டு இறந்து போறவங்களுக்கு எதுக்கு 10 லட்சம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இந்த 10 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 2 பேர் வந்து இதுக்கு சரியான கேள்வி கேட்டிருக்காங்க. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அவங்க சரியா கேட்டாங்க. நான் அவங்களுக்கு போயிட்டு நீங்க இது மாதிரி 10 லட்ச ரூபா கொடுக்குறீங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அண்ணன் சீமான் அவர்களும் அந்த கேள்வியை கேட்டிருக்காரு. கூடவே அவர் ஒன்று சொன்னார், இது வேற பயமாகுது, எங்க தற்கொலை தூண்டினார்னு அவரு தூக்கி உள்ள போட்டுருவாங்களோ அப்படின்னு. எதுக்கு இந்த மாதிரிலாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னா, நீங்க பாட்டுக்கு பேசாம எங்க சாராயம் வைக்கிறான்னு பார்த்து குடிச்சிட்டு வீட்டுக்கு 10 லட்சமாவது கிடைக்கும் அப்படின்னு பேசி இந்த வீடியோ பார்த்தேன். கரெக்டு தான். ஆனா என்ன கேட்டா 10 லட்ச ரூபா இல்லை 20 லட்ச ரூபா கூட கொடுங்க, ஆனா அதுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வாங்க. என்னன்னா எந்தெந்த பகுதிகளில் வந்து இந்த மாதிரி ஐயோ அது கள்ளச்சாராயம்னு சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல, ஏதோ ஒன்று டேஷ் சரக்கு குடித்து மரணம் அடைகிறார்கள் இல்லையா, அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு சொன்னா அந்த பகுதியில் இருக்க காவல் நிலையம், அதுக்கப்புறம் அந்த மாவட்ட எஸ்பி, கலெக்டர், இவங்களுடைய சம்பளம் அந்த பணிக்கொடை அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதுலேருந்து பிடிச்சி இந்த நிவாரண நிதியை கொடுப்போம்னு ஒரு சட்டம் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நடக்குதா பார்க்கலாமா? ஒரே ஒரு சட்டம் தான் பாருங்க, லா அண்ட் ஆர்டர். இதுல கூட பாத்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கவங்கள சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆனா கலெக்டரை டிரான்ஸ்ஃபர் தான் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு சட்டம் நாளைக்கு கொண்டு வந்துருங்க. யாரும் இதை எதிர்க்க போறது கிடையாது. கரெக்டா? எந்த கட்சியாவது இப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்தா எதிர்பார்ப்பாங்களா? இதான்
அதனால எந்தெந்த பகுதியில் நடக்கின்றதோ அந்த பகுதியில் இருக்க காவல்துறை, அதுக்கப்புறம் மாவட்ட காவல்துறை, அதுக்கப்புறம் கலெக்டரு, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டையும் சேர்த்துக்காங்க. இவங்கெல்லாம் தான் பொறுப்பு. அவங்க சம்பளத்திலேருந்து பிடிச்சி இந்த நிவாரண நிதியை கொடுப்போம்னு ஒரே ஒரு சட்டம் கொண்டு வந்துருங்க. அடுத்த நாளே சுத்தமா அந்த டேஷ் சாராயம் அப்படின்றது எங்கேயுமே இருக்காது. ஒத்துக்கிறீங்களா? இதை செய்யறது யாராவது தயாரா இருக்காங்களா சொல்லுங்க. சிம்பிளான சொல்யூஷனுங்க, ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம். இல்லை, நம்ம இந்த குற்றத்தை காவல்துறை மீது கூட நம்ம சுமத்தலாம் அப்படின்னு பார்த்தாலும் சில காவல்துறை உயர் அதிகாரிகள்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சப்போ இந்த விஷயத்துல நாங்கள் பேசினப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க தரப்புல இருந்து நாங்கள் பிடிக்க தயாராக இருக்கிறோம், பல சமயங்கள்ல நாங்கள் பிடிச்சும் இருக்கோம். பிடிக்கிறப்போ மேலிடத்துல இருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு, அது அரசியல் அழுத்தம், அந்த மாதிரி பல வழக்குகள்ல வருது. இந்த மாதிரி சாராய வழக்குகள்ல, மணல் கடத்தல்கள்ல எங்களுக்கு திடீர்னு ஒரு மாவட்ட செயலாளரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினரோ ஒரு அமைச்சரோ ஃபோன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரச்சனையை நம்ம மொத்தமா காவல்துறை பக்கம், அரசு அதிகாரி பக்கம் மட்டுமே தவறு இருக்கிறதுன்னு பார்க்க முடியும் சார். இந்த மாதிரி ஒரு அரசியல் அழுத்தங்களும் இருக்குல்ல பின்புலத்துல. அதாவதுங்க, அரசியல் அழுத்தம் ஆளுங்கட்சி தரப்பிலிருந்து அப்படின்லாம் நீங்க பேசக்கூடாது. ஏன்னா ஆளுங்கட்சின்னு இன்னைக்கு யாரு? திமுக. அப்போ இதுல திமுகவை தொடர்பு படுத்தி பேசினால் மான நஷ்ட வழக்கு தொடர்வோம் அப்படின்னு திமுக சொல்லிக்கிறாங்க. அப்புறம் எப்படி அதெல்லாம் பேச முடியும்? இதெல்லாம் பேசக்கூடாது. அதாவது இந்த மரணங்களோடு திமுகவை தொடர்பு படுத்தினால் மான நஷ்ட ஈடு வழக்கு போடுவாங்க. ஆனா இந்த மரணங்களுக்கு யார் பொறுப்பு அப்படின்னா அதிகாரிகள் மேல போட்டுருக்கு. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. பலிகடாக்களா இடிச்ச வாங்க அவங்க தானே. அதுலயும் காவல்துறையில் இருக்கவங்க கருத்து கூட சொல்ல முடியாது. புரியுதுங்களா? அதனாலதான் காவல்துறைக்கு சஸ்பெண்ட், கலெக்டருக்கு டிரான்ஸ்ஃபர். ஏன் கலெக்டருக்கு பொறுப்பு கிடையாதா? மாவட்டத்துக்கே அவர் தானுங்க, காவல்துறைக்கே அவர் தான். எஸ்பின்னு ஒருத்தர் இருந்தாலும் ஹையரார்கியில பாத்தீங்கன்னா அவருக்கு மேலதான் கலெக்டர். எஸ்பிஏ ஐஏஎஸ் ஆபீசர்ட்ட தான் ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா ஐஏஎஸ்க்கு அந்த அளவுக்கு முதன்மை கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ அதுக்கு இதுல என்னன்னா, நீங்க பாட்டுக்கு கலெக்டரை ஏதாவது சஸ்பெண்ட் பண்ணி போட்டீங்கன்னா அப்புறம் நாளைக்கு அப்படியே அடுத்த ஹையரார்கி மினிஸ்டர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்க கேட்டு போட்டீங்கன்னா என்ன பண்றது? அதனால பஃபர், இங்க சஸ்பெண்ட், இங்க டிரான்ஸ்ஃபர், அங்க ஒண்ணு கிடையாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. யாரும் கேள்வி கேட்க முடியாதுல்ல. கேட்டீங்கன்னா நாங்கள் 2001 இப்போ அடுத்தது நான் 1979, 80 அப்படி கூட புள்ளி விவரம் கொடுக்கலாம். எப்பப்பெல்லாம் கள்ளச்சாராயம் நடந்தது அப்படின்னு இந்த பத்திரிகை அலுவலகத்தில் போயிட்டு பழைய பேப்பர்லாம் பார்க்கணும் அப்படின்னு எடுத்தீங்கன்னா இங்கே ரூமில் கொண்டு போய் விடுவாங்க. அதுலேருந்து எப்படியே எடுங்களேன், 80, 81, 82 இப்பெல்லாம் எவ்வளோ கள்ளச்சாராயம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க நடந்திருக்கு, பல மாநிலங்களில் நடந்திருக்கு. நல்லது சொல்லலாம். அது பாருங்க, இந்த வருஷத்துல இந்த மாநிலத்தில் இவ்வளோ நடந்தது, இங்கே இவ்வளோ நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இருகோடுகள் தத்துவம் இது ஒண்ணுமே இல்லை. ஆனா 2000 இந்த நூற்றாண்டுல இப்போ ஒரு 2000 செஞ்சுரி தாண்டி நம்ம 2000 தாண்டி இந்த வருஷங்கள்ல இவ்வளவு நவீன யுகத்துல கள்ளச்சாராயம் இன்னும் புழக்கத்துல இருக்கிறது அப்படிங்கிறது மாநிலத்திற்கு, தமிழகத்திற்கு ஒரு பெரிய அவமானம் இல்லையா தேசிய அளவில்? கரெக்டுங்க. அதாவது இது ஏதோ ஒரு பெரிய சதி இருக்குமோன்னு நினைக்கிறேன் நான். இந்த திராவிட மாடல் அரசாங்கத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும் அப்படின்றதுக்காக கூட சில பேர் இப்படி பண்ணியிருக்கலாமோ விசாரணையில தெரிய வர. இப்பதான் ஒரு செய்தி பார்த்தேன், நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அந்த ஊடகத்தில் செய்தி என்ன சொல்றாங்கன்னா, எதிர்கட்சி வரிசையில் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்தவர்களாக இதுல ஈடுபட்டவர்கள் இருக்கலாம் என விசாரணையில் தெரிய வருகின்றது அப்படின்னு. விசாரணை அவங்க காவல்துறை தனியா பண்ணிட்டு இருக்காங்க, அதனோட ஊடகமே உள்ள பூந்து ஒரு விசாரணை பண்ணி இந்த மாதிரி விசாரணையில் தெரிய வருகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளிப்படையாவே சொல்ல போனோம்னா பாஜகவை தான் நேரடியாக அவங்க குற்றம் சாட்டுவாங்க. அதே எனக்கு தெரியலங்க. எதிர்கட்சி வரிசையில் இருக்கும் ஒரு கட்சி, பெரிய கட்சினா இன்னைக்கு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி வரிசைக்கு அதிமுக அப்புறம் பாஜக. எதிர்கட்சி வரியில எத்தனை கட்சி இருக்குது? அதிமுக இருக்கு, அப்புறம் பாஜக இருக்குது, அப்புறம் பாமக இருக்குது. வேற என்ன கட்சி இருக்குது எதிர்கட்சி வரிசையில? வேற எதுவும் இருக்கா மாதிரி எனக்கு தெரியல. அதை சொல்றதை முழுசா சொல்லிட்டு போலாம அதனை எதிர்கட்சி வரிசையில் இருக்கும் ஒரு கட்சி இப்படின்னு வேற சொல்லி நிற்கிறாங்க. அதனால விசாரணையில நிறைய திடுக்கிடும் தகவல்கள்லாம் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எதுக்கு நம்ம அவசரப்பட்டு வெயிட் பண்ணுவோம்? விசாரணையில என்னென்னலாம் வரப்போதோ பார்க்கலாமே. சார், இந்த விஷயங்கள் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக சட்டமன்றத்தில் அதிமுக தரப்புல இருந்து பேச முயற்சி செய்யறாங்க, நேரம் ஒதுக்க கேட்கிறார்கள், ஆனால் புறக்கணிக்கப்படுறாங்க. அவங்களும் வெளிநடப்பு செய்யறாங்க, அனுமதி மறுக்கப்படுகிறது அப்படின்னு குண்டுகட்டா தூக்கிட்டு போயிட்டு வெளியே போடுறாங்க. முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள்லாம் நடந்ததெல்லாம் கடந்த நாட்களில் நம்ம பார்த்தோம். இது ஒரு எதிர்கட்சிங்கிறவங்க சட்டமன்றத்தில் இது குறித்து இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு, கேள்வி எழுப்ப அவங்களுக்கு வாய்ப்பு தரணும்ல. சரிங்க, எதிர்கட்சி தானே. மணிப்பூரில் நடந்த பற்றி பேசுங்க, உத்தரப்பிரதேசத்தில் நடந்த பற்றி பேசுங்க. அதை பற்றிலாம் பேச மாட்டேங்கிறீங்க நீங்க, இதை பற்றி மட்டும் பேசுறீங்க. இல்லை, இது சட்டமன்றத்தில் நம்ம மாநில சட்டமன்றம் தானே சார் நடக்குது. அதனால என்னப்போ இந்தியாவில் தானே இருக்குது மணிப்பூர். அதை பற்றிலாம் நீங்க பேசுனீங்களா? இதை பற்றி மட்டும் பேசுறீங்க. அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருகின்றது.
இப்படிதான் சொல்லணும், வேற என்னத்த சொல்றது? என்ன சார் நீங்க கமலாலயம் பக்கம் போயிட்டு வந்தீங்களா இல்ல மாறி அறிவாலயம் பக்கம் வண்டியில வந்தீங்களான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு உங்க பேச்சு வந்து அதாவதுங்க, சட்டசபையில் வந்து அவை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட விஷயங்கள் இதை வந்து பிரசுரிக்க கூடாது, ஒளிபரப்பக்கூடாது இப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. கரெக்டுங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ சமீபத்தில் வந்து சில பேர் இந்த சபாநாயகர் அவர் பேசின வீடியோவெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாரு, எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசலாம், அவை குறிப்பில் இடம்பெறவில்லை, அதை பற்றி யாரும் எழுதக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப நாளாக வந்து இந்த சட்டசபை நிகழ்ச்சிகளை லைவாக ஒளிபரப்ப வேண்டும் அப்படின்னு கேட்டுனுக்கிறாங்க. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் என்னதான் இதை அவை குறிப்பிலிருந்து நீக்கினாலும் மக்களுக்கு அது தெரிய வரும்ல. ஏன் அதை தமிழ்நாட்டில் மட்டும் செய்யலை அப்படின்னு எனக்கு தெரியல. பாராளுமன்றத்தில் இதை விட நிறைய உறுப்பினர்கள், இங்கேயாவது 234, அங்கே 543, சரியா? அதை லைவா வந்து போடுறதுக்கு தனியாக லோக்சபா ராஜ்யசபான்னு 2 டிவி வச்சுக்கிறாங்க. லைவா போடுறாங்க, அவங்க என்ன நடக்குது அப்படின்றத மக்கள் பார்க்குறாங்க. ஏன் இங்கே செய்ய மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஒருவேளை இந்த மாதிரி நீக்கின விஷயம்லாம் வந்து வெளில வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அது சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அடுத்தது, அரசாங்கத்துக்கு வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த நேரத்தில் அரசியல் பண்ணிக்கிறீங்க கூட வந்து நீங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை அவங்களால செய்யணும். அதை விட்டுட்டு நீங்கள் என்னடானா அரசாங்கத்துக்கு முன்னாடியே கல்வி செலவை ஏற்றுக்கிறோன்றீங்க, 5000 ரூபா பராமரிப்பு தொகை கொடுக்குறோம் அப்படின்றீங்க. அப்புறம் அரசாங்கம் எதுக்கு இருக்குது? என்ன ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இன்னும் பல ஊர்களுக்கு விரிவாக்கம் செய்யணுமா இதே மாதிரி? இல்லை, நீங்கள் போய் ஆறுதல் சொல்லுங்க, அவ்வளோதான். அதை விட்டுட்டு அரசாங்கத்தை கேள்வி கேட்குறீங்கப்பா. திருமாவர்கள் ஒரு பகுதிக்கு போயிருக்காருங்க. அப்போ வந்து யாரோ ஒரு பெண்மணி என்ன பண்ணியிருக்காங்க, கள்ளச்சாராயத்தை எதிர்த்து நீங்கள் குரல் கொடுக்கறத விட்டுட்டு இங்க வந்து பேசி நிக்கிறீங்களே. அதிமுக ஆதரவாளர் அவங்களும் ஒரு எனக்கு தெரியலங்க, பெண்மணின்னு தான் போட்டுருந்தாங்க அந்த செய்தியில. உடனே காவல்துறையினர் அவங்கள தள்ளிட்டு போயிட்டாங்க. இல்லை நீங்க போங்க போங்க, பிரச்சனை வேண்டாம் அப்படின்னு. கரெக்ட். இதுனா ஜனநாயகம் நினைச்சீங்களா, என்ன நினைச்சீங்க? அவர் யாருங்க? ஒரு எம்பி. அவரை போய் நீங்க கேள்வி கேட்குறீங்க? அவர் தான் கேள்வி கேட்கணும். அவரே கேள்வி கேட்காம ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்காரு. நீங்க அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கணும் அப்படின்னா இதெல்லாம் நடக்கிற காரியமா பிரபா? சார், ஓட்டு போட்டிருக்கோம், ஒரு மக்களுடைய நாங்கள் வாக்களிச்சிருக்கோம், எங்களுக்கு உரிமை இருக்கிறது. யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கக்கூடிய உரிமை இருக்குல்ல, அதுக்கு பதில் சொல்றது தான் தலைவர்கள். அதுக்கு தானே தேர்ந்தெடுத்திருக்கோம். முதல்வரை கூட நம்ம கேள்வி கேட்கலாம், பிரதமரை கேள்வி கேட்கலையா? பிரதமரை கேட்கலாம், அதுக்கு உங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது. ஒன்றிய அமைச்சர்களை பத்தி நீங்க என்ன ஒன்னா கேள்வி கேட்கலாம், என்ன ஒன்னா தப்பு தப்பா பேசலாம், பிரதமரையும் வாய்க்கு வந்ததை பேசலாம், பிரதமரை பத்தி என்ன ஒன்னா பேசலாம், அதுக்கு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனா முதல்வரை பத்தி பேசக்கூடாது, அதுக்கப்புறம் திமுகவுடன் இதை தொடர்பு பத்தி பேசக்கூடாது சொல்லிட்டாங்கல்ல, மான நஷ்டீடு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இவரும் கூட்டணி கட்சியில் தானே இருக்காரு, அவரை பத்தி நீங்க எப்படி பேசலாம்? கருத்து சுதந்திரம்னா எது எதுக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்போ சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களை இழிவுபடுத்தி பேசின வீடியோன்னு ஒன்று பார்த்தோம். அதுக்கப்புறமா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை இது மாதிரி. அப்போ ஏன் ராதிகா சரத்குமார் அவர்களை பற்றி பேசி அவங்க ஒரு புகார் கொடுத்து அதெல்லாம் கூட நம்ம பார்த்தோம், கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தாங்க. அப்புறம் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க? இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? அதனால இந்த கருத்து சுதந்திரம்ன்றது இருக்கு, யார் யாருக்கு எதிராக பேசணும் அப்படின்னு ஒரு வரையறை, அது எழுதப்படாத விதின்னு சொல்லுவாங்க, அதை நீங்க ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணல அப்படின்னா அப்புறம் டக்கு டக்குன்னு கதவை தட்டுவாங்க. பரவாயில்லையா? நீங்க இப்போ அந்த பெண்மணி சொன்னீங்க, அவங்க அதிமுக சார்ந்த பெண்மணி திருமாவளவன் அவர்களை கேள்வி எழுப்பினாங்க. அங்க ஒரு சம்பவம் நடந்தது. அதே மாதிரி சாட்டை துரைமுருகன் நாம் தமிழர் கட்சியில இருக்கார். அவரும் அங்க களத்துக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை படம் பிடிச்சு காட்டியிருக்கார். அங்க அவரை தாக்கிய வீடியோக்களும் நம்ம சமூக ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சது. அவரை வந்து அங்க தாக்குறாங்க, அடிக்கிறாங்க கார்ல ஏறுறப்ப. இந்த சம்பவத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா, அப்போ கேள்வி கேட்க போகிறவங்க மீதெல்லாம் தாக்குதல் நடத்தப்படுது. அதாவது ஒரு ஊடகத்துல ஒரு செய்தியை பார்த்தேன், சாட்டை துரைமுருகன் போனப்போ அவரை வந்து மக்கள் தாக்கினர், கைகலப்பு, அந்த பகுதி மக்கள். ஆமா, மேபி அவர் வந்து மக்கள் பெரிதாக நினைக்கின்ற தலைவர்களை பத்தி இவர் தவறாக பேசியிருக்கலாம். அதனால மக்கள் ஸ்பான்டேனியஸா, என்ன எங்க தலைவரை பத்தி இப்படி பேசுறியா, அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா அப்படின்னு கொதித்து எழுந்து தாக்கி இருக்கலாம். இதெல்லாம் நீங்க கேள்வி கேட்குறீங்க. இல்ல, அந்த சம்பவம் நடக்கிறப்போ ஒரு குரல் வருகிறது. சாட்டை துரைமுருகன் சொல்றாங்க, ஆனா இது எந்த ஏரியா தெரியுமா, எந்த ஏரியால வந்து என்ன பண்றீங்க, ஏறுங்க கார்ல அப்படின்னு சொல்றாங்க. என்ன இதுல இருந்தே தெரிய வேணாமா, மக்கள் செல்வாக்கு அப்படின்னும் போது நீங்க எல்லாம் போய் பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை பிரபாகர், அடி வாங்கிட்டு தான் வரணும் அப்படின்றது தான் சாட்டை துரைமுருகன் இன்சிடென்ட் நமக்கு காமிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். வேற என்ன சொல்றீங்க நீங்க? அடுத்தது அந்த பெண்மணி சொன்னீங்க அதிமுக அப்படின்னு. இப்போ அவங்க வந்து திருமாவர்கள் கிட்ட கேள்வி கேட்டிருக்காங்கல்ல, அப்படியே கொஞ்சம் கொசுவத்தி சுத்தி பின்னாடி போங்க பிரபா.
திருமாவர்கள் ஒரு தடவை சொன்னார் தெரியுமா, இந்த மதுவை எதிர்த்து போராடுவதற்கு எடப்பாடியார் தயாராக இருந்தால் அவருடன் இணைந்து போராட நான் தயார்னு சொன்னார்ல. அப்பவே எடப்பாடியார் இவரோட இணைந்து போராடி இருக்கணுமா வேணாமா? ஏன் இதை போய் அவங்க தலைவர்கிட்ட எடப்பாடியார்கிட்ட கேட்க சொல்லுங்க, ஏங்க நீங்க இணையவில்லை, ஏன் போராடவில்லைன்னு கேட்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு அண்ணன் திருமா கிட்ட வந்து கேள்வி கேட்டுக்கிறீங்க நீங்க. இப்போ போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, போராடும் மதுவுக்கு எதிராக யாரு களம் காண்போம்னு விடுதலை சிறுத்தைகள் சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து அதிமுகன்னு சொல்லிட்டீங்களா, அப்ப அதிமுக தலைவர்கிட்ட கேட்கணும்ல. அவர் தான் அன்னைக்கே சொன்னாரு மதுவை எதிர்த்து போராடலாம்னு, நீங்க ஏன் போராட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்க தலைவரை கேட்கணும். அந்தந்த கட்சிக்காரங்க அந்தந்த கட்சி தலைவரை தான் கேட்கணும். இதுதான் ஜனநாயகம். அடுத்த கட்சி தலைவரெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, அதுவும் ஆளுங்கட்சி தலைவர்கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது. நீங்க சரி, அரசியல் களத்துல இந்த சம்பவம் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலை நம்ம கடந்த காலங்களில் பேசிக்கிட்டு இருந்தோம், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு விரைவில் துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஊடகங்கள்ல பார்க்க முடிஞ்சது. இந்த சம்பவத்தினால இப்போ ஒரு பின்னடைவோ இல்லை தாமதமோ ஏற்படுமா உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் ஆகிறதுல? என்ன ஆகிட போகுது? இப்போ அவரை வந்து துணை முதல்வர் ஆக்கினா மக்கள்லாம் வந்து ஐயோ இன்னும் நீங்கள் துணை முதல்வர் ஆக்குறீங்களா அப்படின்னு கேட்க போகிறாங்களா? அது பாட்டுக்குது இது பாட்டுக்குது. அரசு இயந்திரம்ன்றது இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும், அதெல்லாம் நிறுத்தக்கூடாது. அமைச்சர் என்ன சொன்னார்? திருக்கரங்களால் நிவாரண நிதி. இதுனா இலவச பட்டா வழங்கும் விழாவா? எங்க போய் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்கல்ல? திருக்கரங்களால் டேபிள் போட்டு லைனா உட்கார வச்சு சாப்பாடு போடுற மாதிரி உட்கார வச்சு அவங்களே வருத்தத்தில் அழுது. அதுவும் திருக்கரங்களால் எந்த இடத்துல போய் எந்த வார்த்தையை உபயோகப்படுத்துறதுன்னு கொஞ்சமா யோசிச்சாங்களா? அப்போ எங்க எதை பேசினாலும் இந்த ஜனங்க ஏத்துப்பாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அப்புறம் டெப்டி சிஎம் ஆக்கினா மட்டும் எனக்கு ஏத்துக்க மாட்டாங்கிறாங்களா? எப்போ ஆகியிருக்க வேண்டியது, என்ன எப்போ ஒரு நல்ல நாள் பார்த்து பதவி ஏற்றுக்க வேண்டியதுதான். இதுல என்ன இருக்கு? கட்சி முடிவு பண்ணணுங்க. கட்சிக்காரங்க சொல்லணும் ஏத்துக்கிறேன்னு. கட்சியில யாராவது சொல்ல போறாங்களா வேணான்னு? இன்னும் நிறைய பேர் ஏற்கனவே சொல்லிட்டாங்க அவர் டெப்டி சிஎம் ஆகணும் அப்படின்னு. அப்புறம் கட்சியில எதிர்ப்பு இல்லை, அவர் எம்எல்ஏ பதவி ஏற்பதற்கு தகுதியானவர். அப்புறம் நீங்களும் நானும் பேசுறது என்ன பிரயோஜனம்? தாராளமா பதவி எப்போனா கொடுக்கலாம், லாங் ஓவர் டியூன்னு தான் சொல்லுவேன் நான். இந்த விஷயத்துல கடுமையாக திமுகவில் இருக்கக்கூடிய முதல்வரை எவ்வளவு விமர்சிச்சாங்களோ அதே மாதிரி சமூக ஊடகங்கள்ல கனிமொழி அவர்கள் மீதான விமர்சனங்களை நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா தேர்தல் சமயங்கள்ல அவங்க பேசின அந்த வார்த்தைகள் தான் இப்போ அதிகமா காணொலிகள்ல வெளிப்பட்டிருக்கு. ஸோ அவங்க சொன்ன விஷயத்த நீங்க பார்த்துருப்பீங்க. அதிகமா விதவைகள் இருக்காங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா மதுவிலக்கு வழங்கப்படும்னு சொல்லியிருந்தாங்க. எப்படி பாக்குறீங்க இந்த விஷயம்? அதாவதுங்க, அவங்க அதுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. 2016 தேர்தல் அறிக்கையில தான் வந்து மதுவிலக்கு அப்படின்றத பத்தி பேசியிருந்தாங்களே தவிர 2021 தேர்தல் அறிக்கையில அது கிடையாதுங்க மதுவிலக்கு அப்படின்றது. அடுத்தது, இளம் விதவைகள் அதிகமாகி கொண்டிருக்கும் மாநிலமாக தமிழகம் இருக்கின்றது அப்படின்னு சொன்னா அப்ப அதிமுக ஆட்சி இருந்தது. நீங்க அதையும் இதையும் கம்பேர் பண்ணக்கூடாது. இப்ப இருக்கின்றது திமுக ஆட்சி. அவங்க தான் சொல்லிட்டாங்களா இல்லையே முழுமையான மதுவிலக்கு நாங்க எங்கேயாவது சொன்னோமா கேட்டாங்களா இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? உங்க கையில ஆதாரம் இருந்தா கொடுத்துருக்கணும். உங்க கையில இல்ல. ஏன்னா 21 தேர்தல் அறிக்கையில மதுவிலக்கு அப்படின்னு அவங்க சொல்லல, அவ்வளவுதான். அப்புறம் அவங்க கிட்ட போய் கேக்குறீங்க நீங்க, ஏங்க அதான் தேர்தல் அறிக்கையில இருந்து எடுத்துட்டாங்கன்னு தெரியுது இல்ல, அப்புறம் என்ன? அப்பா பர்சனலி ஸ்பீக்கிங் நான் ஒன்று சொல்லிட்டா, இன்னைக்கு வந்து மது அப்படின்றது அந்த அளவுக்கு ஊடுருவி இருக்குதுங்க. நீங்க வந்து மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னா, ஆனா அந்த கொரோனா சமயத்துல நம்ம ஒரு வீடியோ போட்டு வந்தோம். அப்போ வந்து முதல்ல இந்த மதுக்கடைகள் எல்லாம் மூடி இருந்தாங்க. மூடிட்டு அப்போ எனக்கு நல்லா தெரியும், நாங்கள் வந்து ஒரு கட்சி நிர்வாகி வீட்டில் தான் கொடுத்தனா இருந்தோம். அப்போ தினமும் அவர் வீட்டுக்கு வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒருத்தர் வந்து பெயிண்டர், அது என்ன சொல்றது, குடி இல்லை, இது பயங்கரமான மதுப்பிரியர். ஆமாம், காலையில் சாயங்காலம் அவருக்கு கட்டிங் போடலன்னா கை கால் அப்படியே உதற ஆரம்பிச்சிடும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொரோனா அப்படின்ட்டு கடைகளெல்லாம் இழுத்து மூடினப்போ நானே பயந்தேன். ஐயோ இந்த ஆள் கை காலெல்லாம் உதறுமே, என்ன ஆவாரோ இவரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்ட என்ன பண்ணி என்ன சார் பண்ணுறது, டீ குச்சி பழகினேன் சார் சொன்ன. அப்பா எப்படி இருந்தாலும் இப்படி மாறிட்டானே அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா வேற வழி இல்லை, கடை மூடிடுச்சு அப்படின்னும் போது டீயை குச்சி பழகினேன் சார். மக்கள் பழகிட்டாங்க. ஆமா அப்படின்னாரு. மக்கள் இல்லை, ஒரு சில எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், ரைட்டா? அப்போ என்ன பண்ணாங்க, அரசாங்கம் வந்து இந்த சரக்கு கடையை திறக்கணும் அப்படின்னு சொல்லு. என்ன அவசரம் இப்போ? இன்னும் தலைமொழி பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஷாப் அங்கே ஒன்றே திறக்கிறதுக்கு, இல்லை காய்கறி கடை அது இல்லாமல் ஜனங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறதுக்கு. சரக்கு கடை தானுங்க, ஏதோ கொஞ்சம் பேர் திருந்திருப்பாங்க, அதையும் கிடைக்கிற மாதிரி இப்படி திறக்கிறீங்களே அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். இதுக்கு கோர்ட்டுகள்லாம் போய் அப்புறம் கோர்ட்டில் அனுமதி வாங்கி திறந்துட்டாங்க அப்படின்னு. திறந்து என்னத்தான் பண்ணுறது?
ஸோ அந்த மாதிரி இப்போ இது ஒன்று காரணம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, உடனே வந்து நாங்கள் கடையை மூடிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் ஏராளமான பேர் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னா, சரி ஏராளமான பேர்னா எத்தனை பேர் இருப்பாங்க சொல்லுங்கள், அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க அப்படின்னா அப்போ கணக்கு எடுத்தோம்னா பல லட்சக்கணக்கானவர்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு நமக்கு தெரிய வரும். இதில் இன்னைக்கு சொல்லாரு அங்கே 140 ரூபா இங்கே 60 ரூபா அப்படின்னு. இப்போ காலையில் எழுந்த உடனே சரக்கு அடிக்காமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னா அப்போ அது வியாதி தானுங்க. அதுனா காலையில் எழுந்தோடனே குடிக்கிற நீராகாரமா இல்லை எல்லாரும் குடிக்கிற காப்பி டீயா, அது இல்லாமல் இருக்க முடியாதுன்னு. அப்போ அந்த அளவுக்கு அடிமையாகி விட்டார்கள். மது அடிமைகள்னு சொல்றதா இல்லை வேற என்ன சொல்றது, சரி அதுவும் ஏதாவது பேர் கண்டுபிடிப்பாங்க. அப்போ இவங்களெல்லாம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இதுக்கு வந்து சொல்யூஷன் அப்படின்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு கடுமையான முன்முயற்சி தேவை. ஆனால் யார் இதுக்கு முன் வராங்க தெரியல. பட் ஒரு விஷயம் சொல்லணும், பிரபாகர் ரவிக்குமார் அவர்கள் பேட்டி கொடுத்திருந்தார், அருமையான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு, இந்த காவல்துறை இவங்களை சஸ்பெண்ட் பண்றது டிரான்ஸ்ஃபர் பண்றது இதனாலாம் வந்து சால்வ் ஆயிடுமா, 2023 இந்த மாதிரி இந்த மெத்தனால் இதெல்லாம் இது பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க, ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலையே, எடுத்திருந்தா இந்த மாதிரி ஆயிருக்குமா அப்படின்னு கேட்டாரு. 3வது பாயிண்ட் என்ன சொன்னாருன்னா, கள்ளச்சாராயம் பெருகிவிடும், அதனால தான் அரசாங்கமே மதுக்கடைகளை நடத்துக்குதுன்னு சொன்னா, நீங்க கடை நடத்தியும் வந்து கள்ளச்சாராயம் ஆர் வாட்டவர் சாராயம் விற்குதே, அப்ப நீங்க கடை நடத்துறதுக்கான ஜஸ்டிபிகேஷனே இல்லையேன்னு கேட்டிருந்தாரு. எல்லாத்துக்கும் மேல அழகா ஒரு பாயிண்ட் சொன்னாரு. 54 ஒரு கமிட்டி போடுறாங்க, 55 ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, 58 நினைக்கிறேன் அவர் சொன்ன டேட். அதுலேருந்து வந்து முழுமையான மது விலக்கு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் சர்வெண்ட்லாம் அந்த வேலைக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து குடிக்க மாட்டோம்னு உறுதிமொழி கொடுக்கணும். இதை ஆனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. 58லேருந்து இனிமேலாவது பண்ணணும்னு சொல்லிட்டு கரெக்டாக ஒரு வார்த்தை சொன்னார். நிஜமாவே அசந்து போயிட்டேன் நான். அவர் சொல்றாரு, இந்த மது விலக்கு அப்படின்னு சொன்னால் உடனே ரெவென்யூ லாஸ்ன்னு சொல்றாங்க எல்லா கவர்மெண்ட்லையும். அதனால அடுத்த ஃபினான்ஸ் கமிஷனோட இதில் நீங்க என்ன பண்ணணும், மது விலக்கு அமல்படுத்துகிற மாநிலங்களுக்கு அந்த இழப்பீடை சமன் செய்வது போல மத்திய அரசு கூடுதல் நிதி வழங்க பரிசீலிக்க வேண்டும். அப்படி பண்ணீங்கன்னா மது விலக்கை கொண்டு வருவாங்க. ஒரு நல்ல திட்டம் தானே சார். ஆனால் நீங்க வந்து அரசுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டுவதற்கு கொடுக்குறீங்க. அந்த கம்பெனிகள்லாம் அவங்களுக்கு இருக்க இழப்புக்கு யார் நஷ்ட ஈடு கொடுப்பாங்க? நீங்க சொன்னீங்களே கனிமொழி அவர்கள் அப்படின்னு, அவங்க சொல்லியிருந்தாங்க, அப்படி வந்து யாராவது எங்க கட்சிக்காரங்க இது மாதிரி கடைகள் நிறுவனங்கள் நடத்துவதாக இருந்தால் மதுவிலக்கு வந்தால் உடனே நாங்கள் அந்த கடைகளை எல்லாம் கம்பெனிகளை இழுத்து மூடிடுவோம்னு சொன்னாங்க. அப்போ வந்து அவங்க எதிர்கட்சியாக இருந்தாங்க. ஸோ அப்போ ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக அவங்க மதுவிலக்கு கொண்டு வந்தாதான் கம்பெனியை மூடுவாங்கன்ற ஒரு சிச்சுவேஷன். இப்போ நீங்கள் தானே ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, அங்கே மதுவிலக்கு அப்படின்னு சொன்னால் அப்போ அவங்க கட்சிக்காரங்க இங்கே கம்பெனி இழுத்து மூட வேண்டியது தானே. ரெண்டுமே நீங்கள் தானே செய்யணும். நீங்கள் சொல்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா தொடர்ந்து இந்த மதுக்கடைகளை மூடாமல் இருப்பதற்கு டாஸ்மாக அரசு சொல்ற காரணம் பொருளாதார அடிப்படையில் ஒரு மாநில அரசுடைய வருவாய் இங்கே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் இருக்கு. ஸோ அது இருந்தும் இவங்க மூட தயாராக இல்லை. அதான் சொன்னாங்க, கம்பெனிகளோட இழப்புக்கு யார் பதில் சொல்லுவாங்க? அதுக்கு எனக்கு பதில் மத்திய அரசு தான் நிதி தரேன்னு சொல்லுது இல்லை சார், அது மாநில அரசுக்கு தராங்க. ஓகே, உங்களுக்கு வருகின்ற வருமானம் பாருங்க, இந்த தடவை வந்து 1700 மாநில அரசு மக்களுக்காக தானே மாநில அரசு, நிறுவனங்களுக்காக மாநில அரசு இருக்கணும். நீங்க இந்த மாதிரிலாம் குறுக்கு கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. என்ன சார் இது நியாயம்? ஏங்க போன வருஷத்தை விட இந்த வருஷம் 1700 சில்லரை கோடி அதிகமாக இருக்கின்றது டாஸ்மாக் வருமானம்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பெரிய விஷயம் இல்லையா? சரி, நீங்க வந்து அரசாங்கத்துக்கு இழப்பீடு கொடுப்பீங்க, கம்பெனிகள்னா அதை நம்பி எத்தனையோ தொழிலாளர்கள் இருப்பாங்க, அவங்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அவங்க வீட்டில் வந்து அடுப்பெரிய வேணாமா? அதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேணாமா? ஒரு 4 முதலாளிகள் தான் எனக்கு தெரிஞ்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏங்க 4 முதலாளிகள்னா நான் முதலாளி அவரே வீட்டில் உட்காந்து இல்லை கம்பெனியில் போய் அவரே தயாரிக்கிறாரா? எத்தனை ஆயிரக்கணக்கான தொழிலாளிகள் இருக்காங்க. தொழிலாளிகள் நலனை பற்றி நீங்கள் பார்க்க வேணாமா? அப்புறம் டோலர்கள் சும்மா இருப்பாங்களா? அவங்க சொல்லுவாங்க எங்கள் டோலர்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்வாங்க. அதையும் யோசிக்கணும்ல. பார்த்தீங்களா, ஏதாவது எல்லார பற்றியும் யோசிக்கணும். நீங்கள் ஒருத்தரை பற்றியுமே யோசிச்சு லட்சக்கணக்கான குடும்பங்கள் மது குடிச்சிட்டு அவங்களுக்கு இந்த பாதிப்புகள் ஏற்படுது. அதுதாங்க, நீங்க ஏங்க போயிட்டு அந்த மெத்தனால் குடிக்கிறீங்கன்றதுக்காக தான் நல்ல சாராயம் கவர்மெண்ட் வித்துனுக்குறாங்க. நீங்க அங்கே போறீங்க. போக பார்த்தா இனிமே வந்து அடுத்த தேர்தல் அறிக்கையில் கட்சிகள்லாம் இப்படிதான் சொல்லணும் போல இருக்கு. நாங்கள் வந்து குறைந்த விலையில் தரமான சரக்கு கொடுப்பதற்கு வழி செய்வோம் அப்படின்னு சொன்னா அப்படியே ஓட்டெல்லாம் ஜனங்க அள்ளி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பெட்ரோல் விலை டீசல் விலை குறைக்கணும்னு கூட தேர்தல் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். பேசாம ஒன்று செய்வோமா பிரபாகர், நம்ம ஒரு கட்சி ஒன்று ஆரம்பிச்சு ரெஜிஸ்டர் பண்ணி விட்டு நாளைக்கே நாங்கள் ஆட்சிக்கு வந்தா ரைட்டு ஒன்று வந்து 50 ரூபாய்க்கு கோட்டர் கிடைக்க வழி செய்வோம்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துருவோம். 2வது வாக்குறுதி வந்து ரேஷன் கார்டுக்கு
ஒரு மாசத்துக்கு 4 ஃபுல்லு, சரி 4 ஃபுல்லு கொடுப்போம் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுப்போம். அடுத்தது நாம தான் ஆட்சி அமைக்கிறோம். ரெடியா? இதுக்கெல்லாம் நிதி என்ன சார் பண்ணுங்க? நிதியெல்லாம் தேவையில்ல, வாக்குறுதி தானே. இந்த வாக்குறுதியை கொடுத்தாலே போதும். அப்படியே ஜனங்க வேர்ட் ஆஃப் மவுத்தா அப்படியே பரவிடும்ப்பா. இவங்க வந்தாங்கன்னா 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க கோட்டரு, அது மட்டும் இல்லாமல் 4 ஃபுல்லு கொடுக்க போறாங்களா அப்படின்ற விஷயம் அப்படியே தக தக தகன்னு காட்டு தீ மாதிரி பரவும். பிரபாகர் இங்கே ஒரு சந்திரபாபு நாயுடு மாதிரி நம்ம மாறிடலாம்னு நினைக்கிறேன் சார். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? என்ன இப்போ ஒரு லெட்டர் பேடு அவ்வளவுதானே கட்சி, வேற என்ன? ஓட்டு வந்தா உழுது, இல்லன்னா போச்சு. என்ன காசு சார் சந்திரபாபு நாயுடு பாத்தீங்களா? ஜெயிச்சிருவோம். நம்பிக்கை. துணை முதல்வர் நீங்க, முதல்வர்னா. ஏன்னா எனக்கு பதவி மேலலாம் ஆசை கிடையாது. கமெண்ட் செக்ஷன்ல நம்ம 2 பேரையும் வச்சு செய்ய போறாங்க நினைக்கிறேன் சார். வருத்தமா தொடங்கி ஏதோ நம்ம சிரிச்சுக்கிட்டே வேற ஒரு மாதிரி போயிட்டோம் சார். அதாவது இடுக்கண் வருங்கால் நகுகன்னு வள்ளுவர் சொன்னார். அதைத்தான் பண்ணினுக்கிறேன் நான். நீங்க 2 பேருமே அதான் பண்ணிட்டு இருக்கோம். பெரிய பேசுபொருள் சமூக ஊடகங்கள் என்னன்னா, எங்க சார் போனாங்க சமூக ஆர்வலர்களும் போராளிகளும் இந்த விஷயத்துக்கு? இத்தனை மரணங்கள் நடந்திருக்காது. கடந்த ஆண்டுகள்ல நிறைய சமூக ஆர்வலர்கள் போராளிகள்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது. இப்போ ஒருத்தர் 2 பேர் கூட கண்ணில் படலையே சார். எங்க சார் இருக்காங்க? கரெக்ட். அதாவது பிரபாகர், இன்னைக்கு வீட்டுல இருந்து வரும்போது குடை எடுத்துன்னு வந்தீங்களா? இல்ல. ஏன்னா மழைக்காலம்னா தான் குடை தேவைப்படும். மழை நின்று போயிடுச்சு, சூரியன் வந்துச்சுன்னு சொன்னா குடை தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி அப்ப இருந்தது அதிமுக ஆட்சி. அவங்களுக்கு மக்கள் மேல அக்கறையே இல்லை அப்படின்னு அவங்க நினைச்சாங்க. அதனால தான் இவங்க பொங்கினாங்க. இப்ப சூரியன் வந்துச்சு இல்ல, அதனால நம்ம தேவையில்லை, அவங்களே பார்த்துப்பாங்க அப்படின்னு அவங்கெல்லாம் குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா எல்லாம் இருக்காங்க. அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க ஏன் கேட்குறீங்க? ஒரு வெள்ளை குடை எடுத்துட்டு போயிட்டாங்களோ? வெள்ளை கூட வேற யாராவது எடுத்துட்டு போவாங்க. இவங்க குடையே வேணாம் அப்படின்னு ஒருவேளை வெயிலுக்கு போய் வீட்டுக்குள்ளேயே இருக்காங்களோ? இந்த பாம்பேல நிறைய மழை பெய்யுதான் இப்போ, அங்கே எங்கேயாவது இருக்காங்களா அப்படின்னு தெரியல. ரைட்டு, ஏன் கேட்கல அப்படின்னு நம்ம கேட்குறோமே தவிர, அவங்க கேட்டா என்ன கேட்காட்டா என்ன இதெல்லாம் பெருசா எடுத்துக்க கூடாது, அவங்களெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணவே கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரே கருத்து. அவங்களுக்கு அன்னைக்கு கேட்கும் போதே ஆமா வேற என்ன வேலை அப்படின்னு ஜனங்க ஒதுக்கி தள்ளியிருந்தாங்கன்னா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. அப்போ அவங்கள தூக்கி வச்சுன்னு கொண்டாடினோம் இல்லையா? தமிழ் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம பசங்களை மட்டும் தமிழ் தவிர மீதி 4 லாங்குவேஜ். பாம்பேலெல்லாம் போய் நம்ம செட்டில் ஆனோம்னு சொன்னா அங்க தமிழ் படிக்க முடியுமா? அப்புறம் ஆனா தமிழ்னு இங்க நம்ம பேசலாம். அப்படிதான் இருக்குது சார். தேசிய கட்சிகள்ல காங்கிரஸ் ஒரு பெரிய கட்சி தான். பாஜகவுக்கு அடுத்து இன்னைக்கு இருக்காங்க. இந்த பிரச்சனையில ஒரு வார்த்தை கூட கருத்து தெரிவிச்சதா தேசிய காங்கிரஸ்ல தெரியலையே சார். அவங்க தான் சொல்லிட்டாங்களே. அதாவது இந்த ஆக்சிடென்ட் போன வருஷம் நடந்தது, இந்த வருஷம் நடந்தது, அதுக்கு மந்திரி ராஜினாமா பண்ணாரா, அதனால அதெல்லாம் கேட்கக்கூடாது, நாங்கள் களத்துக்கு போய் பார்த்துட்டு சொல்றோம் அப்படின்ட்டாரு காங்கிரஸ் தலைவர். கூடவே இன்னொன்று சொல்றாரு, 250 வருஷத்துக்கு ஒப்பந்தம் போட்டாலும் தப்பு இல்லை, என்ன அப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு ஒரு பதில் சொல்லிட்டாருங்க. அப்புறம் என்ன அது பாருங்க, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இந்த எம்எல்ஏ லோக்கல் இதெல்லாம் இல்லை, அவங்களுக்கு எம்பி. இன்னும் ஒரு 5 வருஷம் இருக்குது, இதில் எப்படி இந்த கவர்மெண்ட்டை கவுக்கலாம் அப்படின்னும் போது எம்பி தயவு தானே தேவை, எம்எல்ஏ தயவு தேவையில்லை. கட்சி என்ன வேணா அவங்களுக்கு என்ன வந்தது, எப்படியாவது மேலே பதவிக்கு வரணும் அப்படின்றது தானே அவங்களுடைய ஒரே எண்ணம். அதனால் அவங்க இப்படி தான் அது என்ன சொல்றது, ஜிங் சாக் ஜிங், அது என்னவோ அடிப்பாங்களா, அது பேர் என்னது, ஜால்ரா. கரெக்ட். நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு என் மூலமாக சொல்ல வச்சுட்டீங்க. அதாவது கை அவங்க சின்னம் இல்லையா, இந்த பக்கம் அதை வச்சிருக்கணும், அது மறைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். அது கேமரா அது என்னது ஆங்கிளாக கூட தான் வச்சிருக்காங்க போல இருக்குது. அதனால அந்த ஜால்ரா மறைந்து விட்டது. ஸோ அந்த மாதிரி தான் ஆயினுக்குது இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ். தேசிய கட்சின்னு சொல்றீங்க, எத்தனை மாநிலத்தில் ஜெயிச்சுக்கிறாங்க, பல மாநிலங்களில் துடைத்தெறியப்பட்ட கட்சி காங்கிரஸ். அப்புறம் நீங்கள் போய்ட்டு அதை தேசிய கட்சின்னு சொல்லி நிற்கிறீங்க. ஓகே சார், பல விஷயங்கள் சார், இந்த மாநிலங்கள் தொடங்கி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் உளவியலாக எப்படி இது மாற்றப்பட வேண்டும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி. நன்றி.